யாருடைய சூழ்ச்சிக்கும் தீங்குக்கும் பழிகளுக்கும் இழி சொற்களுக்கும் நாம் ஆளாகாமல் இருக்க வேண்டும். அதனால அதுக்குன்னு சாலிஹீங்கள் சொல்லுவாங்க, டெய்லி காலையில யா கஹார் யா அல்லாஹ் சொல்லுங்க, யா கஹார் யா அல்லாஹ். காலையில 33 தடவை ஓதிரணும், மாலையில 33 தடவை ஓதிரணும். ஓதும் போது முன்பின் 13 ஸலவாத்துக்கள் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 13 தடவை ஓதிட்டு யா கஹார் யா அல்லாஹ் 33, பின்னால் ஒரு 13 ஸலவாத் ஓதிட்டு அல்லாஹ் என்னுடைய மௌத்து வரைக்கும் யாருடைய கொடும் பிடிகளுக்கு நான் ஆளாகி விடாமல் பாதுகாப்பாயாக. எந்த ஒரு சூழ்ச்சியும் உங்களை பாதிக்காது. அல்லாஹ் இன்னைக்கே ஹயாத்தாக்க தௌஃபீக் செய்வானா? சொல்லுங்களேன் ஒரு தடவை, யா கஹார் யா அல்லாஹ் 33 தடவை காலையில். உங்க பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. பள்ளிக்கூடம் போறாங்க, ரோட்ல போறாங்க, எந்த தீங்கும் எந்த பழிகளும் இழிவு சொற்களும் அவர்களை பாதிச்சிடக்கூடாது, நம்ம பாதிச்சிடக்கூடாது. இன்னைக்கெல்லாம் நம்ம சின்ன விஷயம் ஒருத்தருக்கு பிடிக்கலன்னா உடனே நம்மளை என்ன பண்ணலாம் தான் யோசிக்கிறாங்க. இந்த மன்னிக்கிற மனோபாவங்கள் எல்லாம் குறைந்து வாழும் சமூகமாக இன்றைக்கு நாம் ஆயிருக்கிறோம். இன்றைக்கு சகிப்புத்தன்மைகள் எல்லாம் கிட்டத்தட்ட காணாமல் போயிருக்கக்கூடிய மனித உலகத்தில் நாம் வாழ்கிறோம். உறவுகளும் இதிலே சரியாக நடக்கிறார்கள் என்று நான் சொல்ல முடிவதில்லை. என் இரத்த உறவுகள் உட்பட பழிவாங்கும் குணம் மிகைத்திருக்கிறது. இந்த குணம் இருக்கிற வரையிலும் என் வணக்கத்தை கொண்டு எந்த பவரையும் நான் பெற முடியாது.